லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்ன வினய், ஏதோ டான்ஸ் கத்து கொடுக்கற இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்க? அவ இங்கதான் நீ டான்ஸ் கத்துக்கிறா. அவளே டான்ஸ் எல்லாம் கத்தும் கொடுக்கறா. சூப்பர். அவ மட்டும் கல்யாணமாகி நம்ம வீட்டுக்கு வந்தா டான்ஸ் கத்து கொடுப்பால? இதான் இப்ப ரொம்ப முக்கியமா? ஆமா, அதான் எனக்கு முக்கியம். ஏய், என்ன ஏய்? டான்ஸ்ங்கிறது ஒரு புனிதமான கலை. நான் ஆடுறதுக்கு கத்து கொடுத்தப்போ அந்த ஸ்டெப்பை நான் சொல்லவே இல்லையே. நீ எவ்வளவு அசிங்கமா அவன் மேல கைய வைக்கிற? ஏய், இங்க பாரு. டான்ஸ்ல இதெல்லாம் சகஜம். ஆட வந்துட்டா அப்படி இப்படிதான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணி தான் போணும். நான் யார் தெரியுமா உனக்கு? நீ எவனா இருந்தா எனக்கு என்ன? உங்க வீட்டு பொண்ணா இருந்தா இப்படி கைய வச்சிருப்பியா? யார்கிட்ட வேணாலும் போய் சொல்லு. நான் இப்படி கைய வச்சேன், என்ன அரைஞ்சாங்கன்னு நீதான் அசிங்கப்படுவ. வெளியே போ, போட வெளியே. உன்னை கவனிச்சுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. இங்க பாரு, நீ ஃபீல் பண்ணாத. இதுக்காக நீ டான்ஸ மட்டும் விட்டுற கூடாது, புரியுதா? இதெல்லாம் மறந்துரு. என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன். வினய், நைட்டு ஃபுல்லா தூங்கவே விட மாட்டேங்கிற. ஏன்டா இப்படி பண்ற? ஹே, நான் என்ன பண்ண? வர வர கனவுல வந்து ரொம்ப தொல்லை பண்ற என்ன? பாத்தீங்களா வேம்பு சார், இதுக்கு பேரு தான் காதலுங்கிறது. ஏய், இது பைத்தியக்காரத்தனம். வேம்பு சார், உங்களுக்கு வேணா காதலை பத்தி தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு தெரியும். ஏய், இப்படி கழுத்துல கைப்பட்ட காதல் வந்துருமா? நீங்க உங்க பொண்டாட்டியா காதலிச்சிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஐயோ பூமி, உன்ன ஷூ. எனக்கா அண்ணனும் அண்ணியும் வந்திருக்காங்க. முன்னாடியே சொல்லிருக்க கூடாதா? மானத்தை வாங்கிட்டி. சரி சரி, கூல் கூல். வா வா போலாம். எனக்கா இவங்க தான் என்னோட அண்ணனும் அண்ணியும். வணக்கம். 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 உங்க பேரு மேனகா தானே? அப்புறம் மேனகா, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். எங்க வீட்டுல வினிக்கு ஒரு பொண்ணை பேசி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. கல்யாண டேட் கூட முடிவு பண்ணிட்டாங்க. ஏய், என்ன வினய்? என்ன வேம்பு சார் இது? என்னடா உங்க அண்ணன் சொல்றது உண்மையா? சொல்லு சொல்லு வினய், சொல்லுடா. பைத்தியம் பிடிச்ச மாதிரி உன்னைய சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்க. என்னென்னமோ சொல்றாங்களே, அதெல்லாம் உண்மையா? அவன் இப்படி பேசுவான். வீட்டுல இருக்கிறவங்கள ஃபோர்ஸ் பண்றாங்கன்னு சொல்லி அவன் ஒத்துக்கிட்டான். இன்னும் ஒரு 2 நாள்ல கல்யாணம். இந்த லவ் எல்லாம் பேத்தல்னு இப்போவாது ஒத்துக்கோங்க. ஏண்டா ராஸ்கல், 2 வருஷமா என்ன லவ் பண்ணிட்டு நீ பாட்டுக்கு இன்னொருத்தைய கட்டிக்கிட்டு நிம்மதியா இருந்துருவியா? வினய், நில்லுன்னு சொல்லிட்டேன். மேம், பாத்தீங்களா மேம், இது பயங்கரமான லவ்னு சொல்லிட்டு இருந்த. இப்ப என்னன்னா அவனை அடிச்சே தீருவன்னு துரத்துறாயவ. போங்க வேம்பு சார், நீங்க பாட்டுக்கு திடீர்னு அவகிட்ட போட்டு கொடுத்துட்டீங்க, அதனாலதான் அவ துரத்துறா. சொல்லுடா, மரியாதை உண்மையை சொல்லு.
நீ மட்டும் இன்னொருத்திய கல்யாணம் பண்ண உன்னை கொன்னுட்டு நானும் மருந்து குடிச்சு செத்துருவேன். புரியுதா? என்னம்மா இது? காதலுக்காக செத்துருவேன் அது இதுன்னு சொல்ற? இதுக்குதான் கொலையும் செய்வாள் பத்தினின்னு சொன்னாங்களா? இல்ல சார், நான் ஒரு அனாதை. எனக்குன்னு என் லைஃப்ல யாருமே கிடையாது. வினய் தான் எனக்கு எல்லாமுமே. இவன் என் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் தான் என் லைஃப்கே ஒரு அர்த்தம் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. இவன் மட்டும் என்னை ஏமாத்திட்டா நான் சொன்னபடியே செஞ்சிருவேன் சார். இவனையும் உயிரோட விட மாட்டேன், நானும் உயிரோட இருக்க மாட்டேன். என்ன மேனகா, இவ்ளோ தைரியமான பொண்ணா இருக்க, நீ போய் இப்படி எல்லாம் கவலைப்படலாமா? துணிச்சலா இருக்கிற பொண்ணு நீ. செத்துருவேன் அது இதுன்னு எல்லாம் பேசுற. தற்கொலைங்கிறது கோழைங்க எடுக்கிற முடிவு, புரியுதா? நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. அவர்கிட்ட பேசி உங்க கல்யாணத்தை நடத்தி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. உனக்கு கூடிய சீக்கிரமே நல்ல செய்தி சொல்றேன், சரியா? ஆமாமாமா, இவங்க பொம்பளை ஜோசியர், நல்ல செய்தியெல்லாம் சொல்லுவாங்க. பேசாம இருங்க வேம்பு சார், எப்பவுமே உங்களுக்கு விளையாட்டு தான். இங்க பாரு மேனகா, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. நம்பிக்கையோட இரு, கண்டிப்பா நல்லது நடக்கும். வினய், இவளுக்கு தைரியம் சொல்லு. மேனகா, இங்க பாரு, அண்ணி சொல்ற மாதிரி கேப்போம். அவங்க தான் நம்பிக்கையா சொல்றாங்கல்ல, நீ எதுவும் ஃபீல் பண்ணாத. இங்க பாரு. பாரா, நான் சொன்னதெல்லாம் நிஜம். ஞாபகம் வச்சுக்கோ, கொன்னுடுவா உன்னை. சரி சரி. ஏய், மானத்தை வாங்காத, நான் கிளம்புறேன். ம். மா, நம்ம நினைச்ச மாதிரி எல்லாமே நல்லா நடந்துட்டு இருக்குமா? மா, ரகுவரன் அங்கிள் தான் கால் பண்றாரு, ஸ்பீக்கர்ல போடு. என்னமா அது? இப்பதான் எல்லாமே நல்லபடியா நடக்குதுன்னு சொல்லி முடிச்சு அதுக்குள்ள இப்படி ஒரு மெசேஜ் சொல்றாரு. இங்க பாரு, நம்ம யோசிக்கிறதுக்கு கூட டைம் இல்ல. அவங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நாம சித்தார்த் வீட்டுக்கு போயிடணும். நாம அங்க போய் முதல்ல வா, போற வழியில டீட்டெயிலா சொல்றேன். வா, நீ கிளம்ப. வா வினய், தைரியமா வா, பாத்துக்கலாம். நானும் வேம்பு சாரும் தாத்தா கிட்ட பேசுறோம், சரியா? என்னையும் இதுல கூட்டு சேர்க்கிற? உன் பேரை மட்டும் சொல்லிக்க வேண்டியதானே? என்ன வேம்பு சார், எல்லாமே உங்களுக்கு விளையாட்டு தானா? சரி சரி, வாங்க. வினய், வா வா வா, உன்னதான் தேடிட்டு இருந்த. எங்க போயிட்ட நீ? நல்ல பலிகடா மாதிரியே இருக்கான். கழுத்துல மாலை மட்டும்தான் இல்ல. அங்க பாரு. என்ன வேம்பு சார்? பாட்டிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. நல்ல நல்ல. எதுக்கு பாட்டி தேடினீங்க? அட, உங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு இவங்க கோயில்ல ஸ்பெஷல் பூஜையெல்லாம் செஞ்சு பிரசாதம் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்காகத்தான் உன்னை தேடினேன். உங்க கல்யாணம் எந்தவித தடையும் இல்லாம நல்லபடியா நடக்கும். வளரு, அது குடும்பா.
எங்க வீட்டுக்கு வர மருமகளுங்களுக்கு நாங்க தனியா நகை எடுத்து வச்சிருக்கோம். அதுல ஒரு நகை தான் இது. வினைக்காக ஒரு பொண்ணு இந்த வீட்டுக்கு வரும்போது அவளுக்கு போடணும்னு இந்த நகையை வச்சிருந்தோம். இப்படி நீயே வருவேன்னு நாங்க நினைக்கலம்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ம். அங்க பாத்தியா, அவனை பார்த்தாவது எந்த நேரத்துல எப்படி இருக்கணும்னு கத்துக்க. என்ன வேம்பு சார் இவன் இப்படி இருக்கான்? அவன் அப்படிதான் நிப்பான். நீ ஏதோ வீராப்பா அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு வந்த. எல்லாரோட மனசுலயும் கால்குலேஷன் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அதனால நீ எதிர்பார்க்கிற மாதிரிலாம் நடக்காத. இந்த காதல் கல்யாணம் எல்லாமே டோட்டல் வேஸ்ட். புரியுதா? பாட்டி என்னையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷம். என்ன பொம்மி, பயந்துட்டியா இல்ல பயந்த மாதிரி நடிக்கிறியா? என்ன பாக்குறதுக்கே உனக்கு பிடிக்கலல்ல? என்ன பாக்குறதுக்கே பிடிக்காதவளுக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்தா பிடிக்குமா என்ன? எப்படியாவது நான் இந்த வீட்டுக்குள்ள வராம இருக்கணும்னு ஊர்ல இருக்கிற எல்லா சாமியும் வேண்டிக்கிற போல இருக்கு. ஆனா நீ நினைக்கிறது நடக்க போறது இல்ல. எனக்கும் வினைக்கும் கல்யாணம் நடக்கும். நான் ரைட் ராயில இந்த வீட்டுக்குள்ள வந்து உன்னை உண்டு இல்லைன்னு ஆக்குவேன். புரியுதா? என்ன வேம்பு சார் நீங்க? என்ன பூமி? பின்ன உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்பிக்கை இல்லைனாலும் மத்தவங்களோட நம்பிக்கைக்கு மதிப்பு கொடுக்கணும். அதுதான் சரி. இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? எனக்கு என்ன பிரச்சனை? வினயோட முகம் எவ்வளவு வாடி போயிடுச்சு தெரியுமா? இங்க பாருங்க, அந்த மேனகாவை நான் ஒரே ஒரு தடவை தான் பாத்திருக்கேன். அவளுக்கும் வினய்க்கும் மட்டும் கல்யாணம் நடக்கல. அவ சொன்னதை செஞ்சு காட்டிடுவா. அப்புறம் ஒப்பாரி வச்சாலும் அழுது புரண்டாலும் போனவங்க வந்துருவா போறாங்க. எதுவுமே நடக்காது வேம்பு சார். நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், அத மதிக்காம நீங்க பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. வேலை இருக்கு பூமி. சொன்னா கேளுங்க வேம்பு சார். உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் வேம்பு சார். நான் கும்பிடுற பிள்ளையாரா உங்களை நான் நினைச்சுக்கிறேன். ஏதாவது செஞ்சு அவங்கள சேர்த்து வைக்கணும் வேம்பு சார். நீங்க மனசு வச்சாதான் அது முடியும். யார சேர்த்து வைக்கணும்? அதுக்கு அவன் ஏன் மனசு வைக்கணும்? என்னப்பா அது அது வந்து தாத்தா நம்ம அது அது ஒண்ணும் இல்ல தாத்தா. வேம்பு சாரோட ஃப்ரெண்டு பணக்கார வீட்டு பையன்தான். ஆனா ஏழை வீட்டு பொண்ண புடிச்சு போய் காதலிக்கிறாரு. பையன் வீட்ல அவரோட காதல் தெரியாம வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பேசி முடிச்சிட்டாங்க தாத்தா. அந்த பெரியவங்களுக்கு பயந்து போய் வேம்பு சாரோட ஃப்ரெண்டு அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. ஆனா இவர்கிட்ட தனியா சொல்லி அவரு ரொம்ப அழறாரு. அந்த பொண்ணு என்னடான்னா, இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலன்னா நான் செத்துருவேன்னு சொல்லுது. அத கேட்கறதுக்கே பாவமா இருக்கு தாத்தா. அதான் எப்படியாவது அவங்கள சேர்த்து வைக்கணும்னு வேம்பு சார் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். இவர் என்னடான்னா, காதலாவது கல்யாணமாவது எல்லாம் சுத்த வேஸ்ட்னு சொல்றாரு. என்னடா நீ குடும்பஸ்தனா நல்லபடியா வாழ்ந்துகிட்டு இருக்க, இன்னும் கூட காதல் கல்யாணம் எல்லாம் வேஸ்ட்னு பழைய மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டியா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது வந்து இப்ப நாங்க நல்லாதான் இருக்கோம் தாத்தா. அப்புறம் எப்படிடா உனக்கு புத்தி இப்படி தப்பா போகுது? பாவண்டா அவங்க. இப்படி ஒரு விஷயம் நடக்கணும்னு ஆண்டவனா பார்த்து முடிவு பண்ணிருக்கான். அதனால தான் உன் காதுக்கு அது வந்திருக்கு. உடனே அவங்கள ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு கூட்டிக்கிட்டு போய் கல்யாணத்தை பண்ணி மாலையும் கழுத்துமா அவங்கள வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போ. அதுக்கப்புறம் பெரியவங்க ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். நடந்த கல்யாணத்தை ஏன் இல்லன்னு சொல்ல போறாங்க? தாத்தா
உங்களுக்கு வயசாயிடுச்சேன்னு பார்த்தா யூத்ஃபுல்லா இப்படிலாம் ஐடியா கொடுக்குறீங்க. விட்டா நீங்க சாட்சி கையெழுத்தே போடுவீங்க போல இருக்க. ஏன்பா போட்டா என்ன தப்பு? டேய், காதல்ங்கிறது ரெண்டு மனசோட சங்கமண்டா. அத சேர்த்து வைக்கிறதுக்கு நாம துணையா நிக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தானே. நான் வார்த்தை தவற மாட்டேன். நீ நாளைக்கு ரெஜிஸ்டர் மேரேஜுக்கு ஏற்பாடு பண்ணு. கண்டிப்பா நானே வந்து சாட்சி கையெழுத்து போடுறேன். தாத்தா, இப்படி எல்லாம் பேசுறதுக்கு பின்னாடி நீங்க ரொம்ப வருத்தப்பட போறீங்க. அதெல்லாம் நான் வருத்தப்பட மாட்டேன். நீ ஏற்பாடு பண்ணு, நான் பாத்துக்கிறேன். தாத்தா, அது அது வேம்பு சார் சொல்றது நிஜம்தான். நிஜமாவே நீங்க ரொம்ப வருத்தம் தான் படுவீங்க. ஏன் ரெண்டு பேரும் மாறி மாறி இதே வார்த்தைய சொல்றீங்க? நான் எதுக்கு வருத்தப்படணும்? தாத்தா, என்ன மன்னிச்சிருங்க தாத்தா. நான் பயத்துல பையன் யாருங்கிறத மாத்தி சொல்லிட்டேன். அவரு வேம்பு சாரோட ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது. அவரு வேம்பு சாரோட தம்பி, நம்ம வினய் தான். என்னம்மா சொல்ற? இல்ல தாத்தா, உங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்லணும் தான் வந்தோம். அதுக்குள்ள வீட்டுக்குள்ள கலவரம். உங்களை எங்கன்னு பார்த்தா நீங்க கண்ணிலேயே அகப்படல. சரி, இப்ப விஷயத்துக்கு வா. என்னாச்சுன்னா தாத்தா, ராஸ்கல், எதுவுமே தெரியாத அம்மாஞ்சி மாதிரி மூஞ்சிய வச்சுக்கிட்டு இவ்வளவு பெரிய வேலையெல்லாம் செய்யறான் அவன். அவனை திட்டாதீங்க தாத்தா, பாவம் அவன். அவன் மேல எந்த தப்புமே இல்ல. சரி, என்ன பண்றது? காதல பண்ணி தொலைச்சிட்டான். அது நடக்காம போனா காலம் பூரா கஷ்டப்படுவான். எனக்கு என் பேரனோட சந்தோஷம் தான் முக்கியம். நாம பேசினபடியே ரெஜிஸ்டர் மேரேஜே பண்ணிடலாம். கல்யாணம் நல்லபடியா முடியட்டும். அதுக்கப்புறம் அஞ்சல கிட்டையும் வீட்டுல இருக்கிற எல்லார்கிட்டையும் நான் பேசி சமாதானப்படுத்திக்கிறேன். தாத்தா, உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு தாத்தா. பாத்தீங்களா வேம்பு சார், தாத்தாவே புரிஞ்சுக்கிட்டு சம்மதிச்சிட்டாரு. வேக வேகமா மத்த ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க. இந்த ரெஜிஸ்டர் ஆபீஸுக்கு அப்புறம் என்னென்ன பண்ணணும்னு பாருங்க வேம்பு சார். ஐயோ, இதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இந்த லப்பு டப்பை எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு வேலையை பாருங்க. நீங்க வாங்க தாத்தா, போலாம். வாமா. வினய், ஏய் வினய். அனி, என்ன நீ? மேனகா கூட உனக்கு கல்யாணம் கிட்டத்தட்ட பாதி முடிஞ்ச மாதிரி தான். கைய கொடு, கைய கொடு, கைய கொடு, கைய கொடு. ஐயோ அண்ணி, யாராவது கேட்டு போறாங்க அண்ணி. ஒரு கவலையும் இல்ல. இனி தாத்தா நம்ம பக்கம். என்ன ஆச்சுன்னு தெரியுமா உனக்கு? அப்படியா அண்ணி? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. நீ மட்டும் சந்தோஷப்பட்டா போதாது வினய். இந்த சந்தோஷமான விஷயத்த உடனே மேனகா கிட்ட சொல்லு. சொல்ற நீ, இப்பவே சொல்றேன். உடனே சொல்லு, உடனே சொல்லு. சொல்லுடா நல்லவனே, என்ன ஆச்சு? நான் எப்பவுமே நல்லவன் தான். அதை ப்ரூவ் பண்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. நாளைக்கே எனக்கு உனக்கும் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம். ஏய், என்னடா சொல்ற? நிஜமாவா? ஏய், இதுல போய் விளையாட வேணா. இங்க பாரு, இது எல்லாத்துக்கும் காரணம் அண்ணியும் அண்ணனும் தான். அவங்க தாத்தா கிட்ட பேசி எல்லா விஷயத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. ஏய், தேங்க்ஸ்டா, ரொம்ப தேங்க்ஸ்டா. ஏய் மேனகா, நான் வீட்ல இருக்கேன், தெரியும்ல. எங்க இருந்தா எனக்கு என்னடா? இனிமே நீதான் என் புருஷன். என் புருஷனுக்கு நான் மொத்தம் கொடுப்பேன். யார் கேட்க முடியும்?
என்ன ரெண்டு பேரும் உம்முன்னு இருக்கீங்க? எதுவும் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன பொம்மி, நானும் பாக்குறேன். நீங்க ரெண்டு பேரும் இங்கே நின்னுட்டு இருக்கீங்க. அந்த பொண்ணு காத்துக்கிட்டு இருக்கல, போங்க சீக்கிரமா. நானும் பின்னாடியே வந்துடுறேன். சரி தாத்தா, நீ வா. தாத்தா, பாட்டி கிட்ட எதுவுமே சொல்ல வேண்டாமா? அதை விடுங்க, நான் சமாளிச்சுக்கிறேன், போங்க. சரி தாத்தா. சரி வா. மா, அவங்க ரெண்டு பேரும் வெளியே போறாங்க பாரு. போட்டும் பாத்துக்கலாம்.